வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் அடக்குமுறை. இவங்க பார்த்தீங்கன்னா, யாராவது அவங்களை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க, இல்லை அவங்களுக்கு ஆப்போசிட்டாக யாராவது உள்ள வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள அடக்குமுறையால் மட்டுமே கையாளும் திமுக அரசை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா, எப்போ மாநாடு போட ஆரம்பித்தாரோ அப்போலேருந்து சேர் தரமாட்டேன்றது, வாந்தி டிராவல்ஸை போய் முடக்கிறது, மண்டபங்களில் எங்கன்னா தங்குறாங்கன்னா அங்கே போய் தங்கக்கூடாதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து திமுக பண்ணிக்கிட்டே தான் வருது. ஆனாலும் அந்த படிக்கல்லாம் தாண்டி அண்ணன் முன்னாடி வந்துக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டான். இதையும் அதாவது விசில் சின்னம் இது எல்லாத்தையுமே கிடைச்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே கிடைச்சிருச்சு. இப்போது திருமுனை பிரச்சாரம் வீதி வீதியாக பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா அவன் நம்ம டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுவோமே, இதுக்கு மேலே நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பிரச்சாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 2 நாள் முன்னாடியே ஸ்வீதா ஆப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு இந்த கடைசி நேரத்தில் குழாய் உடைப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு தேர்தல் அலுவலரை வச்சு இது பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, குழாய் உடைப்பு உடஞ்சிருச்சு, யதார்த்தமாக உடஞ்சிருக்கு, அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாக்கா ஓகே. எப்படி பேரிகேட்லாம் போயிட்டு அந்த ஸ்க்ரீன்லாம் சுற்றி இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி வேகமாக செயல்பட மாட்டேறீங்களா, இதுக்கு மட்டும் எப்படி அந்த இடத்துல போயிட்டு உடனே பேரிகேட்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணீங்க? இது முழுக்க திமுகவின் சதித்திட்டம் தான். இதை போயிட்டு நம்ம விஜய் அண்ணா நேரிலே போயிட்டு தேர்தல் அலுவலகத்தில் முறையிட்டாங்க. திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுற அதிகாரிகளை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணா நேரில் போயிட்டார். இதே போல தான் நம்ம டிவிகே சார்பாக ஆதரிக்கிற பெண்களை விபச்சாரிகள் ஒரு பொன்ராஜ்ன்ற அயோக்கிய நாய் பேசியிருந்தான். அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு புகார் அடிச்சிருந்தாங்க. ஆனால் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அவர் மன்னிப்பு மட்டும்தான் கேட்குறாரு. அதுவும் எப்படி திமுறா, நீங்கள் ஒழுங்கா நீங்கள் இது பண்ணீங்களா, சரி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாக்கா அவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், அந்த மாதிரி ஒரு அறிக்கை விடுற ஒரு அயோக்கிய நாய் தான் திமுகவில் இருக்கிற எல்லாருமே பெண்களை வல்கராகவும் விபச்சாரிகளும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக அரசு ஒருபோதும் அவங்கள கண்டிக்கிறது கிடையாது. அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக அவங்களுக்கு புதுசாக போஸ்டிங்லாம் கொடுக்கறது, இந்தமாரி தொடர்ந்து அந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. விஜய் அண்ணா இப்போ இதுக்கு முன்னாடி அவரோட சம்பவங்கள் அவரோட குடும்பத்தை விஷயமா இழுத்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அமைதியாக இருந்தார். ஆனால் தன்னோட கட்சி சார்ந்த பெண்களை இந்தமாதிரி பேசும்போது, தமிழ்நாட்டு பெண்கள் அந்தமாதிரி பேசும்போது சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே நேரில் போயிட்டு நேற்று மனு அழிச்சிட்டு இருந்தார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட கட்சிக்கு இந்தமாரி அனுமதி கேட்டிருந்தாங்க. கடைசி நேரத்தில் இப்படி எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் நேரில் போயிட்டு அதிகாரிகளை மாற்றணும்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலேயும் அவரை தொடர்ந்து இந்தமாரி எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்கன்னா, வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சாருன்னா தமிழ்நாடு தாங்காது. தெரிஞ்சுக்கோங்க திமுக கொத்தடிமைகளே. இந்த கொத்தடிமை சேகர் பாபு இருக்காம்பாங்க, இருந்தாலும் சொல்கிறான், ஒரு பொண்ணு நைட்டு 12 மணிக்கு நகை ஃபுல்லாக போட்டுக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக கூட சுற்றி வரலாமா, அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கான் தமிழ்நாடு. சரி, அதான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உன் பொண்டாட்டி எல்லாம் சேஃபாக இருக்காங்க, அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வெளியே பாதிக்கப்படுறது மக்கள் தானே, உங்களுக்கு என்ன கவலை வந்துச்சு? அதனால் அவர் வாய் பூசாமல் போய் சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பெண்களை அனுப்பி பாருங்க, நீங்களே ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க பார்ப்போம், இந்த மாதிரி தான் இருக்குது, சுதந்திரமாக தான் இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு. வாய் கூசாமல் போய் பேசலாம். ஏன்னா மீடியா முன்னாடி இதுமாதிரி சொல்லிட்டாங்க, எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்க போல, அமைச்சரே சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்ல. அதனால் வாய் கூசாமல் போய் பேசுகிறாரு கொத்தடிமை நாய். இவங்க மட்டும் தான் கொத்தடிமைகளாகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லாருமே கொத்தடிமையாக தான் இருக்கிறாங்க. இப்போ தேமுதிக பிரேமலதா அந்த அம்மா போய் சேர்ந்துச்சு, கண்டன குரல் ஏதாவது கொடுக்குதா? அந்த அம்மா பொம்பளை தானே, ஒரு பொம்பளை தானே அந்த கட்சி நடத்துதுன்ற அண்ணின்னு எல்லாம் போகிறாங்களே, யாருமே கண்டன குரல் கூட தெரிவிக்கல. இந்தமாரி பெண்களை இந்தமாரி இழிவாக பேசுகிறீங்களே, இந்த எஸ்வி சேகர்ன்ற ஒரு நாய் அப்படி தான் பேசிச்சு, அதுக்கும் கண்டன குரல் இல்லை. இப்போது இந்த பொன்ராஜ்ன்ற நாயும் அப்படி தான் பேசிச்சு, அதுக்கும் கண்டன குரல் கிடையாது. விசிகா தலைவர் காணாமல் போயிடுறான், தலித்து மக்களுக்கும் குரல் கொடுக்க மாட்டான், இதுக்கும் குரல் கொடுக்க மாட்டான். கமலுன்றவங்க அவன் விடுங்க, அவனால் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு பேட்டரி போகாமல் இருக்கணும்னு பார்த்துக்கினா அவங்க வெளியே எங்கே சுற்றிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இந்தமாரி அயோக்கிய நாய்களை வச்சுக்கிட்டு திருப்பி தமிழ்நாடு 5 வருஷம் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா கெட்டு குட்டிச்சவராக போயிடும். இந்த சீமான்ற கொத்தடிமை நாய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொத்தடிமையும் திமுகவுக்கு முழு நேர அடிமையாக போயிடுச்சு. ஏன்னா விஜயை பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ பிரச்சாரத்தில் பொது வெளியில் பிரச்சாரத்தில் பேசுகிறான், இலவசம் கொடுத்தா வாங்கிக்கிறியா, இலவசம் அறிவிச்சா வாங்கிக்குவியா, இலவசமாக பிள்ளை தரேன்னு சொன்னால் வாங்கிக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். அப்படியே முட்டாள் மாரியே பேசுறியாடா, எல்லாரையும் விஜயலட்சுமியாக நினச்சி பேசாதடா முட்டா பையில. நீ தான் அப்படி இருந்தாலும் மக்கள் எல்லாம் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவையே இருக்குது, சரியா? நீ தரமாட்டேன்னா மற்றவங்க எல்லாரையும் தரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது ஏன் அடிப்படை தேவை தான், அது இலவசமே கிடையாது. முதல்ல அது வரி பணத்துலேருந்து எடுத்து மக்களுக்கே திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் இலவசம் கிடையாதுன்னு ஏற்கனவே அண்ணனே சொல்லியிருக்கேன். நீ திருப்பி அது இலவசம்னு சொல்லிட்டு மக்களை கொச்சப்படுத்தி பேசுகிறேன். அதே போல தான் அந்த சாட்டை துறைமுருகன். இந்த சாட்டை துறைமுருகன்றவன் பார்த்தீங்கன்னா
அதாவது பணத்தை வந்து ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னாக்க அந்த பணத்துக்காக பிய தின்ன கூட ரெடி ஆயிட்டான். இப்படியும் பேசுறான். அவங்கள பத்தி தரக்குறைவா பத்தி வீடியோ போட்டிருந்தான். அப்புறம் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆதரவா பேசுறான். இப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது. இவனுங்க எல்லாருமே வந்து ஒரு கேங்கு தான். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே கேங்கு. அதனால எல்லாரும் உஷாரா இருங்க. யோசிச்சு சிந்திச்சு மகளே இன்னும் கொத்தடிமையாவே இருக்காதீங்க. வணக்கம்.